அதிகமாக கன்னிராசிக்காரங்க அந்த ஆண்டு நகை வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அது கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியம். அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த கன்னிராசி அப்படிங்கிறது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து சாதாரணமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வாய் பேச்சினால பம்பு வழக்குகளுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. சும்மா விட்டுட்டு போகலாங்கிற ஆளையும் தேவையெல்லாம் வாடா வாடான்னு கூப்பிட்டு வம்பிழுத்து நீங்களாக உங்களை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிக்காதீங்க. ரொம்ப கவனம் கவனம் கவனம். அடுத்து பார்த்திங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலங்கிறது பிறக்க போகுது. அது வைகாசிலேருந்தே உங்களுக்கு அந்த மூமெண்ட் இருக்கும். அதனால் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து தள்ளி போனால் அடுத்து 12க்கு போவார், ஜென்மத்துக்கு போவார். இப்படி நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்திடும். இது ஒரு திருமணத்திற்கான காலம், திருமணத்திற்கான யோகம் வரக்கூடிய நல்ல நேரம். ஸோ அதனால் இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய யோகத்தை தரப்போகுது. நல்ல வரன் கிடச்சி திருமணம் பண்ணிக்கங்க, அது நல்லது. 1 இயர்க்குள்ளே நீங்கள் என்னென்ன சேமிப்புகளை வைக்கிறது, கடன் படாமல் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரப்போகுது.